காட்டு முக்கப்படம். உண்மையிலே சொல்றேன், சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப 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 ஒரு முக்கப்படம். இன்னும் அவனுங்க வளரல அப்படிதான் சொல்லணும். 4 கண்டெய்னரை ஒருத்தரே தள்ளுறது அந்த மாதிரியான சீனெல்லாம் இன்னும் அவனுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அப்படியே அந்த பாலையா படத்தை பார்க்குற மாதிரியே இருக்கு. எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு சீனாவது நல்லா இருக்கும் படத்துல அப்படின்னு பார்த்தாக்கா எதுவுமே ரசிக்கும் வகையில் இல்லை. என்னன்னா படத்தை ஆல்ரெடி நான் ஒரு 6 மணி நேரம் படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. இதுல பார்ட் 1 போடும்போது தான் ரொம்ப குண்டு தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அதுல அந்த குண்டுன்னு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. கடலுக்கு கீழே இருக்கிற குண்டை கொண்டு வந்து மேலே போடுவாரு. அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கும். ஆக்சுவலா பயங்கர கிரிஞ்சு பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஆரம்பத்துல சுறாவோட இன்ட்ரோ, அதுக்கப்புறம் ஜில்லாவோட கதை, கிளைமேக்ஸ்ல பாகுபலியோட கதை, அவ்வளவுதான். அப்படி எல்லாமே ஒரு லட்சக்கணக்கான கதையை கிண்டி வச்சிருக்காங்க. உள்ள சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல பார்ட் 2 எல்லாம் சத்தியமா வந்து பார்க்க முடியாது. பணம் வேஸ்ட் உண்மையிலேயே. அந்த மியூசிக் மட்டும் தான் படத்துக்கு ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்லுவேன். அனிருத்தோட மியூசிக் ஜான்வி கபூரை ஸ்கிரீன்ல பார்த்தது நல்லா இருந்துச்சு. ஜூனியர் என்டிஆர் வழக்கம் போல அவர் சூப்பரா நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரத்தை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சைஃப் அலிகான் கூட எடுத்துக்கோங்க, நல்லா பண்ணியிருந்தாரு. பட் அவருக்கான ஸ்டஃப் இருந்துச்சான்னு கேட்டா அவர் யூஸ் பண்ணிக்கல ப்ராப்பரா. ஸ்கிரிப்ட் சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். இதை நல்லா எடுத்துக்கலாம். ஒரு கடல் கொள்ளையன் அப்படின்னும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவரோட இன்ட்ரோ சீனே வந்து நம்ம ரசிக்கும் வகையில் இல்லைன்றது தான் அப்பயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது என்ன எதை நோக்கி போகுதுன்னு அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு. படத்துல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஆனா அதை ரசிக்க முடியாத அளவுக்கு நெகட்டிவ் வந்து சூழ்ந்து இருந்துச்சுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நெகட்டிவ் படமே. படத்துல ஸ்டண்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸ்டண்ட் பாசிட்டிவ், சாங் நல்லா இருந்துச்சு. படத்துல கேட்கற மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் தான் படத்துல பாசிட்டிவ். அனிருத் மியூசிக் அங்க நல்லா இருக்கும். என்டிஆரோட ஆக்டிங் அதை தாண்டி சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸ்கிரிப்ட் தான் படத்துக்கே வீக் அப்படின்னு சொல்லுவேன். படத்துக்கு எது முக்கியமா இருக்கணுமோ அதுதான் படத்துக்கு வீக். உண்மையிலேயே நல்லா பண்ணிருக்கலாம், கோட்டை விட்டாங்க. அவங்களுக்கு அவரோட ஜூனியர் என்டிஆரோட ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இந்த படம். அவங்க எல்லாம் இந்த மாதிரி படத்தை தான் விரும்புவாங்க. ஃபேன்ஸ்க்காக எடுத்த படம் மாதிரி தான் இருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படம் பிடிக்காது. சத்தியமா செட் ஆகாது. அவங்க எல்லாம் இந்த படத்தை பார்த்து வேற படம் பார்க்கலாம். உண்மையிலேயே ஐயா வர தனியா உங்களுக்கு 10க்கு ஒரு 3 மார்க் தரலாம். அவ்வளோ மொக்க இல்ல. அனிருத் மியூசிக்காக வேணா படம் பார்க்கலாம். ஃபைட்டோட ரசிக்கும் வகையெல்லாம் இருக்காது. ஃபைட்ன்ற பேருக்கு தான் வரும், அவ்வளோ ரசிக்கும் வகையில. ஒரு ஃபைட்லாம் பாத்தீங்கன்னா ராத்திரி ஆரம்பிச்ச ஃபைட்டு காலையில விடிய வரைக்கும் ஃபைட் பண்ணே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கலாய்க்கணும்னா ஓவரா கலாய்ச்சிடலாம். முடியல, ஆல்ரெடி டயர்டா இருக்கேன் நான், அப்புறமா கலாய்க்கிறேன். ரொம்ப சுமாரான படம். எதிர்பார்த்தது எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமா இருந்துச்சு. இது என்ன சொல்றது, பிலோ எக்ஸ்பெக்டேஷனாக தான் ஃபில் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கதையில கிரிப் இல்லை, ஸ்க்ரீன் பிளேல வந்து பயங்கர லேகு, ஒண்ணுமே ஒரு கிரிப் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் மாசின் நினைச்சிட்டு ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க படத்துல. அதுதான் சொல்ல முடியும். ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஃபைட் வந்து படத்துல வரும் ஃபைட்டு. இது வந்து படமே ஃபைட். எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க 4 பேருக்குள்ள சண்டை போட்டாது இந்த சாமி சிலையை தூக்கணும் வந்துடுவாங்களே, அது மாதிரி ஒரு போர்ஷன் வச்சிருக்காங்க. சண்டை போட்டுட்டே இருக்காங்க, வெட்டி வீசிக்கிட்டே இருக்காங்க. கொள்றதுலாம் எப்படின்னா மார்க் போடுறது, அதான் சாவுறது. இந்த பக்கம் ஒரு இல்லை, இந்த பக்கம் ஒரு செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு மார்க் அவங்களுடைய சைக்கோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணோன்னா ஒரு மார்க், அது மாதிரி இவர் பண்ணிட்டு போறாரு. எங்கேயுமே ஒட்டலை. 100க்கு 200% தெலுங்கு ஆடியன்ஸ் கனையே பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் வர்ற எவ்ரி ஃப்ரேம் வந்து கத்துவாங்க. நம்மளுக்குலாம் அவங்கள பத்திரங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்க வழியா, வேற ஒன்றுமே இல்லை. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு ஆடியன்ஸோட மைண்ட் செட்டே வேறங்கிறத இந்த படம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. நம்ம மலையாள படம் வந்து எப்படி நம்ம ரசிக்கணுமோ அது மாதிரி தெலுங்கு படத்தை ரசிக்க விடாமல் பண்ணியிருக்காங்க. அனிருத்தை வந்து இவங்க காலி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இனிமேல் தெலுங்கு பக்கம் வராதான்னு சொல்கிற அளவுக்கு அனிருத்தை வச்சு செஞ்சு விட்டாங்க. ஒன்றுமே அவர் என்னடா பண்ணுறது இந்த படத்தில் யோசிச்சு தலையை பிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த படம் வந்து அவர் வந்து தெரியும் இது நம்ம பண்ணதுல ஒரு தப்பான படம் தான். அந்த அளவுக்கு இருக்கு அவர் மியூசிக். டப்பிங்கே பார்க்க முடியல. படத்துல வந்து ஏதாவது இருந்தா தானே நம்ம பார்க்க முடியும். ஆமா, ஏதாவது எப்படி சொல்றேன்னா டைலாக் போர்ஷன், டாக்கி போர்ஷனே அதிகமா இல்லை. எல்லாமே பில்டப் போர்ஷனா இருக்குது. அப்ப என்ன நீங்க டாக்கி இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு க்ளோஸ் இருந்துச்சுன்னா நீங்க லிப் பண்றதை நான் பார்க்கலாம். சிங்க் ஆகுது அப்படின்னு நம்ம இது பண்ணலாம், முடிவு பண்ணலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா பில்டப் செட்டா இருக்குது. எல்லாம் மொத்தம் வாய்ஸ் ஓவர்ல வந்துகிட்டு இருக்கு, அங்கங்க வாய்ஸ் ஓவர். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவுக்கு வேர்ல்டு கிரிக்கெட் நடக்க போகுது, அதை வந்து தடுக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் பெரிய ஆளுங்க. அவங்கள எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்றாங்க. அது கூட பிளாஷ்பேக் போடுறது, கடைசி வரை பிளாஷ்பேக். அதையும் சொல்லிட்டோம்ல, பார்ட் 2 இருக்குன்னு சொல்லிட்டு அதில் பார்த்துக்கன்னு சொல்றாங்க போல இருக்கு. ஆமா, கட்டப்பாவை யார் கொண்டாங்கிற மாதிரி தேவாவை யார் கொண்டான்னு சொல்லிட்டு முடிச்சிடறாங்க. ஒண்ணுமே இல்லை, ஷார்ட் ஃபைட்லாம் ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே வந்து திருப்தியெல்லாம் கனெக்டே ஆகல. இந்த ஷார்க் வரும்போதுலாம் பயம் வரணும், பயமும் வரல, ஒன்றும் வரல. ஃபேமிலி தெலுங்கு பீப்புளுக்கு பிடிக்கும், தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. 4 கொடுக்கணும்.